ஐ திங்க் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கதிரேசன் வழியாக என்ன பண்ண முடியுதுன்னா, அவன் என்னதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிமினலாக இருந்தாலுமே எந்த விதத்துலையுமே அவனை ஒரு கெட்டவனாக நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படம் நம்ம கொடுக்கறது கிடையாது. இன்ஃபேக்ட் சதீஷ் போற போக்குல ஜோக்கெல்லாம் அடிப்பாரு, ரொம்ப நல்லா வந்து அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணி இத்தனை வாட்டி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம். பட் அப்படி இருந்தாலுமே அவரோட குற்றங்கள் என்ன அப்படின்றதுக்குள்ளலாம் நீங்க இறங்கவே மாட்டீங்க இல்லையா, எந்த ஸ்பேஸ்லயுமே. அண்ட் அவருமே ஒரு சைல்ட் லைக் குவாலிட்டி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அவருடைய ஒரு பாணியில். ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் சமந்தா சிரிக்கும் போது இவர் அவங்கள மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜில் அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதை பொறுத்து ஐ தாட் வில் டாக் அபவுட் இட். எகைன் அது வந்து இப்போது துப்பாக்கி வந்து நான் வந்து முழுக்க முன்னாடி கதை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். அப்போ விஜய் சார் என் மைண்டில் கிடையாது. அதனால் அது அப்படியே அவருக்கு டோட்டலி புதுசாக இருந்தது. ஆனால் கத்தி பண்ணும்போது எனக்கு விஜய் சாருக்கு தான் சேர்ந்து பண்ணது. அப்போ அவரோட ஃபேன்ஸ் இப்போ நான் நெருங்கியும் பழகிட்டேன். அவருக்கு என்ன ப்ளஸ்ஸு, அவருக்கு என்னென்ன வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு நான் கம்ப்ளீட்டாக அவரோட இன்னசென்ஸ், அந்த சேஷ்டைகள் இதெல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணுன்ட்டு தான் இந்த கேரக்டர்